சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வீடியோ லேபர் லாவில் பார்த்தீங்கன்னா லே ஆஃப் அடிக்கடி சிறுவினாக்களில் கேட்கக்கூடிய வீடியோ செக்ஷன் 2 ட்ரிபிள் கே ஞாபகம் வச்சுக்கிங்க. இதெல்லாம் செக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம். இதுக்கு கண்டிப்பாக செக்ஷன்ஸ் போட்டு தான் ஆகணும். வாட் இஸ் லே ஆஃப் அப்படின்னா இடைக்கால அப்படி இல்லைன்னா தற்காலிகமாக வேலையை தடுக்கின்ற நிலை அப்படின்ற மாதிரி தமிழில் புரிஞ்சிக்கலாம். இந்த ஒரு 4 லைனை பார்க்கும்போது நம்மளுக்கு மிக எளிமையாக புரிய வரும் பாருங்களேன். லே ஆஃப் என்பது தொழிலாளி பணிக்கு வர தயாராக இருந்தாலும், தொழிலாளி பார்த்திங்கன்னா பணிக்கு வர ரெடியாக இருக்கார், ஆனால் தொழிற்சாலை நிர்வாகம் வேலை தர முடியாத சூழ்நிலையில் இருக்கும். இவ்வளோதான் விஷயமே. இட்ஸ் கால்டு லே ஆஃப். அதுக்குள்ளே வரக்கூடிய லீகல் இஷ்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த தொழிலாளியை தற்காலிகமாக வேலைக்கு தடுக்கின்ற நிலை தான் இந்த லே ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. நீ வராதப்பா, இப்போ என்கிட்ட வேலை எதுவும் இல்லை, ஒரு சில ரீசன்ஸால், இதற்கு முன்னாடி இருந்துச்சு நீங்கள் வேலை செஞ்சீங்க, இப்போ என்னால் முடியலை அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு இந்த லே ஆஃபுக்கான கான்செப்ட்டு. இது நிரந்தரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தெளிவாக சொல்லிட்டாங்க, தற்காலிகம் தான் அப்படின்னு. என்னென்ன ரீசனுக்காகலாம் இந்த மாதிரி லே ஆஃப் வரும் அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளோ சார்ட்டில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நான் மறுபடியும் இந்த பேராகிராஃப் போகிறேன். மேலும் தொழிலாளி லே ஆஃபில் இருக்கும் பொழுது 50% சம்பளம் வழங்கப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கேஸ் போட்டு வந்தக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். அல்லது 15 நாள் வேலை 15 நாள் விடுப்பு அப்படின்ற மாதிரியும் பண்ணிக்கலாம். உன்னால் லீவ் போட்டு 50% சம்பளம் கொடுக்க முடியலன்னா 15 நாள் வேலையை கொடுங்க, 15 நாள் சம்பளத்தை 15 நாள் விடுப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி கான்செப்டை நம்ம எடுத்துக்கலாம். தொழிற்சாலையில் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் பொழுது தொழிலாளர்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு உண்டான வேலையை தர இயலாத பொழுது இந்த லே ஆஃப் அப்படின்ற உத்தியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செக்ஷன் 2 ட்ரிபிள் கே இதை தான் டிஃபைன் பண்ணி சொல்லுது. ரீசன் ஃபார் லே ஆஃப், என்னென்ன ரீசனுக்காகலாம் லே ஆஃப் கொடுக்கலாம் ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் பிரேக் டவுன். பெரிய மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆச்சுன்னா அது ரெடி பண்ணுறதுக்கே பல மாதங்கள் ஆகும். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேலை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் லே ஆஃப் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. லே ஆஃப் யாரால் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை நிர்வாகத்தால் கொடுக்கப்படுகிறதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சிறு சிறு கான்செப்ட்டு மிக தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நேச்சுரல் கிளைமேட்ஸ், அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. பெரிய புயல் அடிக்குது, இல்லைன்னா லேண்ட் ஸ்லைடர்ஸு, எர்த்குவேக் வந்திருக்கு. இந்த மாதிரியான நேரங்களில் தொழிற்சாலை எதனா டேமேஜ் ஆயிடுச்சுனாலோ இல்லை தொழிற்சாலைக்கு எதனா பாதிப்பு ஏற்பட்டாலோ அந்த மாதிரியான நேரத்தில் அதை சீர் செய்யும் பொருட்டு லே ஆஃப் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நோ ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல்ஸ் இருந்தால் தானேயா கம்பெனி ரன் ஆகும். ரா மெட்டீரியல்ஸே இல்லை, எப்படி ரன் ஆகும்? அதனால் உங்களுக்கு லே ஆஃப் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நேரங்களில் ரா மெட்டீரியல்ஸ் அடுத்த கண்ட்ரிலேருந்து வரத்துக்கு தாமதமாகலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா லே ஆஃப் கண்டிப்பாக இருக்கும். நோ எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டு இல்லை, அந்த வழித்தடம் பார்த்திங்கன்னா பவர் இல்லாத போயிடுச்சு, அதனால் அந்த கம்பெனிக்கே பவர் இல்லை, வேலை செய்ய முடியாத சூழல், லே ஆஃப் கொடுங்க அப்படின்ற கான்செப்ட். டிக்ரீஸ் இன் டிமாண்ட், அவங்க செய்யக்கூடிய அந்த பொருள், அவங்க உருவாக்கக்கூடிய அந்த பொருள் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் டிமாண்டே இல்லை அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, அத்தனை தொழிலாளர்களை வச்சுக்கிச்சு சடனாக டிமாண்டு கம்மியாகி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, லே ஆஃப் கொடுப்பாங்க அந்த டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுற வரைக்கும். ஹெவி ப்ரொடக்ஷன், எக்கச்சக்க ப்ரொடக்ஷன் ஆகி போச்சு, மார்க்கெட்டில் விற்க மாட்டேங்குது அப்படின்னும் போதும் லே ஆஃப் கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் லே ஆஃப் கொண்டான கான்செப்டே. மற்றபடிக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தா நம்மளுக்கு மிக எளிமையாக புரிஞ்சிடும். மேனேஜ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் வெர்சஸ் ஒர்க்கர்ஸ் 1962 நடக்கிற ஒரு வழக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லே ஆஃப் என்பது ஒரு தற்காலிகமான நடவடிக்கை தான், அது நிரந்தரமே கிடையாது. எப்போ வேணாலும் பார்த்திங்கன்னா நார்மல் பணிக்கு தொழிலாளிகளை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியும், தொழிலாளி வேலைக்கு வராத நேரத்தில், தொழிலாளியை யார் வேலைக்கு வர வேண்டான்னு சொல்கிறது, முதலாளிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த எம்ப்ளாயர்ஸ் நீங்கள் வேலைக்கு வராதுன்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாக மாத சம்பளத்தில்
50% பார்த்தீங்கன்னா தொழிலாளிகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவர்களுக்கு என்று குடும்பம் இருக்குது, செலவுகள் இருக்குது, இந்த தொழிலை நம்பி தான் இவங்க இருக்காங்க, இந்த வேலையை நம்பி தான் இருக்காங்க. அதன் பொருட்டு 50% பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டடி தான் பெற்று தந்தது அப்படின்றத நீங்கள் மிக தெளிவாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. எழுதுனா மட்டும்தான் இந்த ஒரு லே ஆஃபுக்கு உண்டான வடிவமைப்பு சரியாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை இதோடு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.